பகவானுடைய திருவுள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது பாகவத புராண பாராயணம். இதில் இருக்கும் ஓரொரு ஸ்லோகமோ பாதி ஸ்லோகமோ கால் ஸ்லோகமோ எதை சொன்னோம் என்னாலும் நம் வாழ்க்கையும் உள்ளமும் பண்பட்டு பெருமானுடைய உள்ளத்திலே உவகை பொங்குகிறது. அப்படி பகவானை ஆனந்தப்படுத்துகிற அளவுக்கு பாகவதத்தில் யாதுள்ளது என்று நோக்கினால் அவனுக்கு எப்போதும் தன் பக்தர்களிடத்திலே அன்பு அதிகம். ஓரொரு பக்தனை பற்றி பெருமான் பார்க்கும்போதும் அவனை பற்றி பேசும்போதும் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறான் எம்பெருமான். பக்தன்னு சொன்னால் நம் அனைவருக்கும் ஞாபகம் வருபவன் பக்த பிரஹ்லாதன். நரசிம்ம பெருமானிடத்தில் நீங்காத காதல் கொண்டவனாய் தன் தந்தையாலேயே துன்புறுத்தப்பட்ட போதும் நரசிம்மனிடத்தில் அன்பு மாறாமல் இருந்தவன் பக்த பிரஹ்லாதன். அவனுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வரோம். நரசிம்ம பெருமான் தூணில் தோன்றினார், ஹிரண்யகசிபுவை அழித்தார். பிற்பாடு தன்னுடைய ரத்தம் தோய்ந்த கைகளை எடுத்து பிரஹ்லாதனுடைய தலையில் வைத்து ஆசீர்வதித்தார். அப்ப பிரஹ்லாதன் பெருமான சேவிச்சுட்டு பட்ட ஆனந்தத்துக்கு எல்லை இல்லை. எப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த ஏழை எளியவனுக்காகவா காட்சி கொடுத்தான்? இவனை இப்போதே நாம் துதிக்க வேணும் என்று தன்னுடைய உள்ளத்தில் கொண்டு நீண்ட ஸ்தோத்திரம். நாம ஓரோரு இடமா அவரவர்கள் பெருமானை தோத்திரம் செய்வதை பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். அதை மட்டும் டீட்டெயிலாக தான் நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம். கதையாக இருந்தால் வேகமாக சுருண்டு வந்திருக்கேன். துதியாக இருந்தால் அதிலும் ஆழ்ந்த கருத்துக்கள் இருந்தால் மெதுவாகத்தான் பார்த்துன்னு வந்திருக்கோம். அதே போல பிரஹ்லாத ஸ்தோத்திரத்துக்கு தனிச்சிறப்பு உண்டு. சிறுவனே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறான். நாம் அனைவருக்கும் பொதுவானது. இப்ப நாம பார்க்க வேண்டியது 7வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் இருந்து. ஏவம் சுராதய சர்வே பிரம்மருத்ர புரஸ்ஸராக நௌபைத்தும் அசகன் மன்யுர் அசம்பிரம்பம் சுதுராசதம். பெருமானுடைய மன்யு கோபம், அந்த கோபத்தை எந்தெந்த தேவர்களால கூட அடக்குவதற்கு முடியவில்லை. பிரம்மா ருத்ரன் ஆகியோரை முன்னிட்டு கொண்டே தேவர்கள் சென்றார்கள். ஆனாலும் பெருமான் தன்னுடைய நீண்ட மூச்சோடே அனலன பறக்குகிற விழியோடே மிகுந்த கோபத்தோடே எழுந்தருளி இருந்தான். சாக்ஷாத்து ஸ்ரீஹி பிரேஷிதா தேவைர் திருஷ்டுவா தன் மகத்புதம். மகத் அத்புதம், அற்புதமான அந்த திருக்கோலத்தை கண்ட மகாலட்சுமி தாயார் அவளுக்கும் அருகே போவதற்கு முடியவில்லை. அதிருஷ்ட அஸ்ருத பூர்வத்வாது சா நோபேயாய சங்கிதா. இதுக்கு முன்னாடி நம்முடைய மணவாளனிடத்தில் இவ்வளவு கோபம் பார்த்ததில்லையே, இத்தனை கோபம் பெருமாளுக்கு வரும்னு கேள்விப்பட்டதும் இல்லையே என் அவளே உள்ளூர நடங்கினாள். நான் போகலே, மறுத்துட்டாள். அப்போது பிரம்மா பிரஹ்லாதனை அனுப்பிச்சு வைக்கிறார். பிரஹ்லாதம் பிரேஷயாமாச பிரம்மாவஸ்திதம் அந்திகே தாத்த பிரசமயோபேகி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும். உன்னுடைய தந்தையார குறித்துத்தான் பிரபுவான நரசிம்மனுக்கு கோபம். உன்னிடத்தில் அன்பு, நீ சென்றாயானால் கோபம் குறைந்துவிடும், பிள்ளாய் போ என்று பிரம்மா சொல்ல பயப்படவே இல்லையே. அன்புடைய பெருமானிடத்தில் நமக்கெதற்கு பயம்? பக்தனுக்கு பெருமானிடத்திலும் பயமில்லை, உலகத்தில் இருக்கிற யாரிடத்திலும் பயமில்லை. அவன் சம்சாரத்தை கண்டு பயப்படுவான், பிறவியைக் கண்டு பயப்படுவான். ஆனால் மக்களைக் கண்டோ பகவானைக் கண்டோ யாது பயம்? நேரே சென்றான். மெதுவே நரசிம்ம பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து வணங்குகிறான். ஸ்வபாதமூலே பதிதம் தம் அர்ப்பகம் விலோக்கிய தேவக கிருபையா பரிப்புலுதக. தன்னுடைய திருவடிகளிலே விழுந்த குழந்தையை பார்த்து அவனுக்கு இருந்த அன்பை கண்ட எம்பெருமானுடைய கண்களிலேயே நீர் கோத்து நுடுத்து. அந்த அளவுக்கு இவன் பேர்ல அவனுக்கு பிரீத்தியாம். உத்தாப்பிய தச்சீர்ஷ்ணததாது கராம்புஜம். அவனை கைபிடித்து தூக்கி அவனுடைய தலையிலே தன் கையை வைத்தான் எம்பெருமான். எம்பெருமானுடைய திருக்கை நம் பேரில் படுவதற்கோ அது நம் தலையில பட்டு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கோ எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்க வேண்டும் நினைச்சு பார்த்துட முடியுமா? ஏதேதோ கை நம்ம பேர்ல பட்டிருக்கு, எந்தெந்த கால் வட வேண்டாமோ அதெல்லாம் பட்டிருக்கு. ஆனா சாட்சாத்து பகவானுடைய திருமாலுடைய கை நம்ம தலையில வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னால் எவ்வளவு பாக்கியம். அது அந்த பிள்ளைக்கு கிட்டிற்று. அவன் சொல்லுகிறார், ச தத்கர ஸ்பர்ஷ துத அகிலா அசுபா
அந்த கரஸ்பரிசம் பட்டவுடனே இவனிடத்திலிருந்த மிச்சமிருந்த பாபங்கள் அனைத்தும் தொலைந்து போயின. பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. இது உபனிஷத் வாக்கியம். பெருமான சேவிச்சுட்டோம்னால், அவனுடைய ஸ்பர்சம் கிடைத்ததனால் நம் அனைத்து பாபங்களும் தொலைந்து போகும். ஆழ்வார் சாதித்தார், வினைவல் இருளென்னும் முனைகள் வெறுவித்தோம். வினைவல் இரு வல்வினை, பாப புண்ணியங்களாகிற அனைத்து கர்மங்களையும் பெருமானுடைய பார்வையோ அவனுடைய தீண்டுதலோ ஓட்டிவிடும். தத் பாத பத்மம் ஹிருதி நிர்விருத்தோ ததவ் ஹிருஷ்யத் தனுகு கிளின்னகிருத் அஸ்ருலோச்சனஹா ஆஸ்தௌஷீத். அந்த பெருமானுடைய திருவடி எடுத்து தன் தலையில வச்சுக்க ஆசை. அந்த திருவடிக்கு பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ண ஆசை. திருவடியை கையால தூக்கிறதுக்கு ஆசை. கைகூப்பி கொண்டான். அவ்வளவு பெரிய திருமேனியோடு எழுந்துருள் இருக்கிற பெருமானை பார்த்து அஸ்தௌஷீத் துதிக்கிறதுக்கு ஆரம்பித்தான். பிரேம கத்கதயா வாச்சா தென்னஸ்த ஹிருதயக்ஷணா. அவனிடத்திலேயே செலுத்தப்பட்ட உள்ளம், அவனை விட்டு அனண்டனட போகாத கண்கள். பிரகலாதனுடைய கண்ணும் பெருமானிடத்துல போயிடுத்தான். அவனுடைய உள்ளமும் பகவானிடத்தே சென்றது. திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார், நைவளமுன் நாராயா நம்மை நோக்கா நாணினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்வளவில் என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகரக் குழையரண்டு நான்கு தோளும். இப்போ என் கைவளையும் மேகலையும் காணேன், என் மனமும் கண்ணு மோடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய. என் மனது என்னிடத்தில் இல்லை, என் கண் என்னிடத்தில் இல்லை, இதோ பெருமானிடத்திலே சென்று அணைந்து விட்டது. அவ்வளவு அழகா நம்ம மனத்தையும் கண்ணையும் பறிக்கிற அழகான்னா நேர ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னு வச்சுங்கோ. அவ்விடத்தில் காட்டு அழகிய சிங்கருடைய சன்னதி. அங்க காட்டழகிய சிங்கராக பெருமாள் சேவை சாதிக்கிறார். தன்னுடைய மடியிலே லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு லக்ஷ்மி நிருசிம்மனாய் அழகிய சிங்கனாக, அதுவும் காட்டு அழகிய சிங்கனாக. நாட்டுக்கு அழகிய சிங்கர்கள் பல திவ்வதேசங்களிலே சேவித்துக் கொள்ளுகிறோம். காட்டுக்கு அழகிய சிங்கனாக இவ்விடத்தில் பெருமாள் எழுந்துருளிருக்கிறார். ரொம்ப பெரிய திருமேனி. மூலமூர்த்தினா நெஜமால மூலமூர்த்தி. தென் என்றிருந்து தன் பக்தனை ஒரு நாளும் கைவிட மாட்டோன்னு இருக்கக்கூடிய திருமேனி. அந்த நாளிலே ஸ்ரீரங்கத்தை சுத்தி நிறைய காடுகள் இருந்தபடியால் யானைகள் வந்து வந்து ஊருக்குள்ள தொந்தரவு பண்ணுமா. அதுக்காக பெருமாள் அழை சிங்கனாக எழுந்தருள் இருந்து ஆனைகள் அத்தனை தொந்தரவையும் ஓட்டி விட்டுட்டார். என்னங்க சிறு சரித்திரம் சொல்லுகிறார்கள். காட்டழை சிங்கரா கொஞ்சம் சேர்த்து பார்த்தோமா, காட்டும் அழகிய சிங்கர். காட்டு அழகிய சிங்கர்னு வச்சுக்கிறத விட காட்டும் அழகிய சிங்கர்னால் அழகை காட்டும் சிங்கப்பிரான். தன்னுடைய அழகையே காட்டக்கூடியவர். அழகியான் தானே அறிவுருவம் தானே பழகியான் தாளே பணிமின் என்று திருமணிசிப்பிரானுடைய பாசுரம். பகவானே அழகானவன். நாரசிம்ஹவபுகு ஸ்ரீமான். அவ்வழகை இதோ காட்டழி சிங்கர் இடத்துல சேவிச்சுனுட்டோம். இந்த பெருமாளை நன்னா சேவிக்கிறோம்னு வச்சுங்கோ, அப்ப நம்ம மனமும் கண்ணு மோடி அவனிடத்தில் அணையாதா? இதே அழைசிங்கர் சன்னதிக்கு அருகிலே தான் பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் மகாத்மா எழுந்தருள் இருந்து 18 ரகசிய கிரந்தங்களை, அதாவது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம், தத்துவத்ரயம், பாகவதர்களிடத்திலே நமக்கு இருக்க வேண்டிய அபிமானம், ஆச்சாரியனிடத்துல பண்ணிக்க வேண்டிய பஞ்சசம்ஸ்காரம், சரணாகதி தத்துவம், இவை எல்லாவற்றை பற்றியும் 18 ரகசிய கிரந்தங்களில் அங்கிருந்து கொண்டுதான் விளக்கினார். அப்புறம்தான் அது நூல் வழி படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட காட்டு அழைசிங்கர் சன்னதி சம்பிரதாயத்துக்கு ரகசியங்களே காட்டி கொடுத்த அழகிய சிங்கர். சிங்கர் சிங்கப்பிரான், அழகிய சிங்கர், மிக அழகாக இருக்கும் எம்பெருமான். ஒருத்தர் அழகா இருந்தா நம்ம மனசும் கண்ணும் அங்கு ஓடிப்படாதா? மேலும் இது லோகத்து அழகு இல்லையே, இது தள்ளத்தக்க அழகல்ல, இது கொள்ளத்தக்க அழகு. அதனாலதான் இது எங்கேயும் பிரகலாதனும் என் மனமும் கண்ணும் நரசிங்கனுடைய திருவடிகளை சென்று அடைந்தன என்று நினைச்சுட்டே பிரேம கத்கதையா தொண்டை அடைச்சு போச்சு. பாடணும் பாடணும்னு முயற்சி பண்றான். துதி பாடணும்னு நினைச்சா கூட ஒத்துழைக்கணுமே. மனசு உருகிப்படுறது, உடல் உருகுகிறது, கண்கள்ல இருந்து ஜலஞ்சலமா கொட்டுறது. நின்று தள்ளாடிக்கொண்டே பாசுரம் பாட ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஸ்தோத்திரம் 8வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்குகிறது. பிரஹ்லாத உவாச்ச பிரம்மாதய சுரகணாக முனயோத சித்தாக சத்வைகதான மதயோ வச்சசாம் பிரவாகை நாராதித்தும் புருகணைரதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டு மருகதி சமே ஹரி உக்ரஜாத்தேஹே. ஹே ஹரி, உக்ரஜாத்தேஹே, கோபத்தோடே பிறந்தாயே ஹரி, சிங்கப்பிரானே, இந்த தாழ்ந்தவனுடைய நாக்குக்கா நீ வசப்படுவாய்? என் பேச்சுக்கும் சொல்லுக்கும் நீ வசப்படாதவன். பிரமனோ ருத்திரனோ இந்திரனோ வருணனோ
இவர்களாலேயே உன்னை ஸ்தோத்திரம் பாட முடியலையே. திருமால் நான்முகன் செஞ்சடையானின் நிவர்கள் எம் பெருமான் தன்மையை யார் அறிகிப்பார்? யாருக்குத்தான் பகவானுடைய தன்மை தெரியும்? இப்பேற்பட்டவர்கள் கூட பாட முடியலையே, இந்த ஏழையால பாடிட முடியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. போடு, பாட முடியுமா முடியாதா? ஆழ்வார் பாசுரத்தில் சாதித்தார், யானும் ஏத்தி ஏழுலகும் ஏத்தி. நானும் பெருமானை பத்தி பாடுறேன். ஏழுலகும் முற்றுமேற்றி, 7 லோகங்கள்ல இருக்கிறவாளும் பகவானை பத்தி பாடட்டும். அப்புறம் தானும் ஏத்தி, பெருமானே கூட அவனை பத்தி பாடிட்டோம். அப்படி இருந்தாலும் அவனை பேசி முடித்து விடுவதற்கு முடியாது என்ன ஆழ்வார் சாதித்தார். பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி. பேசினேன்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றேன் ஆரெல்லாம் சொல்லியிருக்காளோ அவனவனுக்கு பிறவி முடிந்ததே தவிர பெருமானின் பெருமையை பேசி இன்றளவும் முடித்த பாடில்லை. அப்படிப்பட்டவனாய் என்னால பாடப்பட்டுவிட போறான்? வேண்டாம், நான் இப்பவே நிறுத்தி விடுறேன். யோசித்தார் குழந்தை. அதெப்படி நான் பாடாத படுவேனா? பெருமானுக்கு யாராலும் அவனை பாடி முடிச்சிட முடியாதுங்கிற பெருமை இருக்கே தவிர அதே சமயத்தில் யார் பாடினாலும் ஏற்றுக்கொள்ளுகிறான்கிற எளிமையும் உள்ளதே. யாராலும் பாடி முடிச்சிட முடியாது, ஆனா யாரும் பெருமானை பாடலாம். அடியேனும் பாடலாம், வசிஷ்டரும் பாடலாம், வாமதேவரும் பாடலாம், விஸ்வாமித்திரரும் பாடலாம். யார் பாடினாலும் ஏத்துப்பார். ஆனா யார் பாடினாலும் பாடி முடிச்சிட முடியாது. அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தாலே பகவானோ ஸ்வாராதன், வெகு எளியவர்களை கூட ஏற்றுக்கொள்ளுகிறான். எங்கே கண்ணோம்? ஒரு யானை கூப்பிட்டத்துக்காக ஓடோடி வந்தானே கஜேந்திர வரதன், அங்கு சேவித்துக் கொள்ளலாம். மன்னே தன அபிஜன ரூப தபஹ ஸ்ருத ஓஜஸ்தேஜஹ பிரபாவ பல பௌருஷ புத்தியோகாஹ நாராதனாயகி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்தியாத்து தோஷ பகவான் கஜயூதபாய. பெருமான் எதற்கு மயங்குகிறான்? பணத்துக்கு அல்ல, உயர் குடிப்பிறப்புக்கல்ல, அழகுக்கல்ல, தவத்துக்கல்ல, வேதம் கற்றதற்கல்ல, தேஜஸுக்கல்ல, ஓஜஸுக்கல்ல, பலத்துக்கல்ல, பௌருஷத்துக்கல்ல, புத்திக்கல்ல, ஏதற்கும் இல்லை. இதெதற்கும் பெருமான் மயங்குவது கிடையாது. பின்ன எதுக்காக? பக்தியா துதோஷ, தூய பக்திக்கு மட்டும்தான் பெருமான் மயங்குகிறார். எனக்கு குறை இல்லை, என்னிடத்துல பக்தி இருக்கு, அதே அந்த பகவான் தான் கொடுத்தார். அப்படிப்பட்ட பக்தி இருக்கிறதுனால் என் வார்த்தையும் பெருமான் ஏற்றுக்கொள்ளுவான். ஹனுமான் ராமநாமத்தை சொன்னாலும் ராமன் உகக்கிறான். நம் போன்ற எளியவர்கள், சொல்லக்கூட தெரியாமல் உளரக்கூடியவர்கள் சொன்னா கூட பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். விப்ராது த்விஷட்குண அயுத அரவிந்த நாப பாதாரவிந்த விமுகாச்சபசம் வரிஷ்டம் மன்னே ததர்ப்பித மனோவச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானாக. விப்ராது த்விஷட்க குணாயுத குணயுத த்விஷட்க, த்விஷட்கம்னா 6 2 12, 12 குணங்களோட கூடியிருப்ப ஒரு சிறந்த பிராமணர், அந்தணர் மரபுல பிறந்தவர். ஆனால் பகவானுடைய பாதார விந்தங்களிலே அவருக்கு பக்தி இல்லை. அதை காட்டிலும் அந்தணராக பிறக்காமல் இருக்கட்டுமே. ஆனா பெருமானுடைய திருவடிகள்ல ஒருத்தனுக்கு பக்தி இருந்துடுத்துனா பாதார விந்த விமுகாச்சபசம் வரிஷ்டம், அந்த அந்தணனை காட்டிலும் இவன் தான் சிறந்தவன். பிறப்பாலே சிறப்பு வந்துவிடப் போவதில்லை. பெருமானுடைய திருவடி தாமர்களிலே உகப்பாலே, அதில் இருக்கிற பக்தியாலே தானே சிறப்பு வரும். பழுதிலா ஒழுகலாத்து பலசது பேதிமாரில் இழிகுலத் தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர். தொண்டரடிப்புடியாழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், அமர ஓர் அங்கமாறும் வேதமோர் 4 மோதி. 4 வேதங்களை ஓதினதுனாலே அவனுக்கு பெருமை வந்துட போறது கிடையாது. பிறந்ததாலே பெருமை வாராது. அதை காட்டிலும் யாதோ ஒருத்தன் நாய் மாம்சத்தை அடித்து உண்ணுபவனாக இருந்தால் கூட அவன் பெருமான் திருவடிகளில் பக்தியோட இருந்தான் என்னால் அவன் அந்த அந்தணனை காட்டிலும் மிக உயர்ந்தவனாகத்தான் கொண்டாடப்பட வேண்டும். எவ்வளவு ஆச்சரியமான செய்தி ஆழ்வார் சாதிக்கிறார். அதைத்தான் இப்ப பிரகலாதன் சொல்லிட்டு இருக்கான். நைவாத்மனஹ பிரபுரயம் நிஜ லாபபூர்ணஹ மானம் ஜனாத விதுஷா கருணோ விரணீதே யத் யஜ்ஜனஹ பகவதே விததீத மானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி. பெருமானோ நாம் கொடுக்கும் எத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். பத்திரமோ புஷ்பமோ பலமோ தோயமோ பரிவதல் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின்னி நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே மதுவார் தன்னன் துழாயான் முது வேத முதல்வனுக்கு எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்சையுமீடே. என்ன பண்ணலாம்னு சொல்லி காலத்தை கழிக்காதீங்கோ. ஏதோ கொஞ்சம் சமர்ப்பித்தால் பெருமாள் அத்தையை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகையால் பாடுவதற்கு எனக்கு பயம் இல்லை, அருகே நெருங்குவதற்கும் எனக்கு பயம் இல்லை. அவரும் பாட முடியாது, அடியேனும் பாட முடியாது, அதுல நாங்களும் சமந்தானே. அப்படி இருந்தா அடியனுக்கு பக்தி இருக்கே, அந்த தூய பக்தியாலே பாடுகிறேன். தஸ்மாதகம் விகத விக்லவ ஈஸ்வரஸ்ய சர்வாத்மனா மகி கிருணாமி யதாம் அனீஷம்
ஆகையால் எல்லா பயமும் நீங்கி போய் கர்ம வாசனையினால ஏற்படுற பாதிப்புகள் தொலைந்து இதோ பெருமானுக்கு அருகில் போகிறேன். நான் இப்ப எதுக்காக தெரியுமா பாட போறேன்? நீச்சோஜயா குணவிசர்க்கம் அனுப்பிரவிஷ்டா பூயேத ஏனகி புமான் அனுவரணித்தேன. நான் பாடுறது பெருமான பாடி முடிச்சிட போறேங்கிறதுக்காக அல்ல, என் நாக்குக்கு நன்மை ஏற்படணுங்கிறதுக்காக. இது எச்சில் வாய், எச்சில் நாக்கு, கண்ட பேர பாடி பொருள் கேட்ட நாக்கு. இந்த நாக்கு தூய்மை அடைய வேணும் என்னால் நரசிம்ம பெருமானை பாடினால்தான் தூய்மை ஏற்படும். அதற்காக நான் பாட முற்படுகிறேன் என்று சொல்லி ஓஹோன்னு துதிக்க தொடங்குகிறான். என்ன ஆழ்ந்த கருத்துக்கள்ங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம்.